ஹலோ எடிட்டர்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம ஃபியூஷன் லேஅவுட் பற்றி பார்த்தோம். இந்த தடவை நம்ம ஃபியூஷன் நோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டாவின்சியை பொறுத்த வரைக்கும் ஃபியூஷன் பேஜ்லையும் கலர் பேஜில் ரெண்டுலையுமே வந்து நோட் பேஸ்டு சிஸ்டம் தான். ஆனால் ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபியூஷன் பேஜில் இருக்க நோட்ஸை பற்றி மட்டும்தான். சரி, நோட்ஸ் தான் என்ன? ஒன்றும் இல்லைங்க, பார்க்கறதுக்கு கேப்சூல் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம நோட்ஸை பற்றி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நோட்ஸோட ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நோட்டை எப்படி நம்ம ஃபியூஷன் டைம்லைனுக்குள்ளே கொண்டு வரதுன்னு தான். அகெயின் அதுக்கு 2-3 வழி இருக்கு. என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவைப்படுற ஃபியூஷன் நோட்ஸை இங்கே இருக்க எஃபெக்ட்ஸ் டேப்ல கிளிக் பண்ணி நமக்கு தேவைப்படுற ஃபியூஷன் நோட்ஸை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது ஒரு ஆப்ஷன். ஆனால் இதை மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் கூட இதை ஒரு டைம் கூட யூஸ் பண்ணது கிடையாது. தென் இங்கே இருக்கிற நோட் ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸில் நமக்கு எது வேணுமோ நமக்கு தேவைப்படுற நோட்டை ஜஸ்ட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, கீபோர்டில் Shift+Space பார் ப்ரெஸ் பண்ணால் ஒரு பாப்அப் வரும். இதில் நீங்கள் ஃபியூஷனில் இருக்கிற எதை வேணாலும் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மெர்ஜனோட சர்ச் பண்ணி பார்த்தா இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் போதும். நோட்ஸை உள்ளே கொண்டு வரது ஓகே, பட் அது லிங்க் பண்ணுறதுக்கு 2 ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த நோட்டில் அது லிங்க் ஆகணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த நோட்டை நீங்கள் ஆட் பண்ணவோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக லிங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இதே ட்ரிக்கை நீங்கள் அந்த Shift+Space பார் மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணுற நோட் எதுவுமே லிங்க் ஆகக்கூடாது, தனியாக செப்பரேட்டாக தனியாக ஒரு பிளேஸில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வேணுங்கிற நோட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணீங்களோ அந்த இடத்துல அந்த நோட் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் இங்கே வந்து தனியாகவே நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அகெயின் இதே மெத்தடை நீங்கள் அந்த Shift+Space பார் மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நோட்ஸை பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஒரு கிளாரிட்டி வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ நோட்ஸை சுற்றி சில ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் நோட், ஆமாம் தானே? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குது, இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, இங்கேயும் ட்ரையாங்கிள், இங்கேயும் ட்ரையாங்கிள். அண்ட் இதெல்லாம் தாண்டி இங்கே பார்த்தா இங்கே என்னமோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னென்னு பொறுமையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது நோட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றையும் நம்ம லிங்க் பண்ணுறது மூலமாக தானே எடிட் பண்ண முடியும். அப்போது எந்த 2 விஷயத்த நம்ம லிங்க் பண்ணுறதுனாலும் அதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் தேவைப்படும். அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் லிங்கிங்க்கு தான் இந்த ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ இன் சிம்பிள், ஸ்கொயர்னா அவுட்புட்டு, ட்ரையாங்கிள்னா இன்புட். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கா, இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ ஸ்கொயர்னா நான் என்ன சொன்னேன், அவுட்புட்னு சொன்னேன். ட்ரையாங்கிள்னா இன்புட்னு சொன்னேன்னா, இப்போது நான் இந்த அவுட்புட்டில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நான் சும்மா ட்ராக் பண்ணி இந்த இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், லிங்க் ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து இப்போ மீடியா அவுட்புட் லிங்க் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கொயர்னா அவுட்புட், ட்ரையாங்கிள்னா இன்புட். சிம்பிள். ஸ்கொயரில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஆனால் இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் விதவிதமாக இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சிம்பிள் தான். அதாவது நீங்கள் உங்களோட காம்போசிஷனில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும்னா அதுக்கு அந்த நோட க்ரீன் இன்புட்டில் லிங்க் பண்ணணும். க்ரீன் இன்புட் லிங்க் பண்ணால் அது முன்னாடி வந்துடும். அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை உங்கள் காம்போசிஷனில் பின்னாடி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அந்த நோடை நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லோ இன்புட்டில் நீங்கள் லிங்க் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு மெர்ஜ் நோட் இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேக்ரவுண்ட் நோட் எடுக்கலாம். நான் எடுத்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். இந்த இமேஜையும் நான் இப்போ இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக்ரவுண்ட் வந்து எல்லோ இன்புட்டில் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த இமேஜ் வந்து க்ரீன் இன்புட்டில் லிங்க் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லோனா பேக்ரவுண்ட், க்ரீன்னா ஃபோர்க்ரவுண்ட். முன்னாடி க்ரீன் ஃபோர்க்ரவுண்ட், GF. இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, GF. இந்த பேக்ரவுண்டோட நம்ம எல்லோ இன்புட்டில் லிங்க் பண்ணியிருக்கனால இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் பின்னாடி போயிடுச்சு. இந்த இமேஜை நம்ம க்ரீன் கலர் இன்புட்டில் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த இமேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னா நான் இப்போ ரெண்டையும் நான் இது பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து இந்த டாவின்சி ரிசால்வ் லோகோ. இதை நான் என்ன பண்ணுறேன், எல்லோ கலர் பேக்ரவுண்டில் லிங்க் பண்ணுறேன். சாரி, இப்போது இந்த பேக்ரவுண்டோட வந்து க்ரீன் கலர் இன்புட்டில் நான் லிங்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோ தெரியாது. ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனால் உங்களுக்கு லோகோ தெரியல. என்ன காரணம்னா இங்கே பாருங்களேன், லோகோ வந்து எல்லோ கலர் இன்புட்டில் லிங்க் ஆயிருக்கு. இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலர் இன்புட்டில் லிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த லோகோ என்ன ஆயிடுச்சுன்னா பின்னாடி போயிடுச்சு. ஏன்னா எல்லோனா பேக்ரவுண்ட் தானே, ஸோ பின்னாடி போயிடுச்சு. இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து க்ரீன்னா ஃபோர்க்ரவுண்டா, ஸோ முன்னாடி வந்துருச்சு. அதனால நமக்கு வந்து இந்த லோகோ தெரியல. ஸோ இந்த லோகோ நமக்கு தெரியணும்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை பின்னாடி இருக்கட்டும்னு நம்ம எல்லோ இன்புட்டை லிங்க் பண்ணணும். இந்த லோகோ வந்து முன்னாடி இருக்கணும்னு சொல்லி நம்ம க்ரீன் கலர் இன்புட்டில் நம்ம லிங்க் பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன், உங்கள் காம்போசிஷனில் அந்த நீங்கள் வைக்கிற எலமெண்ட் வந்து முன்னாடி இருக்கணும்னா நீங்கள் க்ரீன் கலர் இன்புட்டில் லிங்க் பண்ணணும், பின்னாடி இருக்கணும்னா எல்லோ கலர் இன்புட்டை நீங்கள் லிங்க் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்கேஸ் புரியாட்டி இன்னொரு டைம் போய் பாருங்க, இல்லாட்டி நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரி, எல்லோ அண்ட் கிரீன் ஓகே. அந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் எதுக்கு? நான் முன்னாடியே ஒரு டைம் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எடிட் பேஜில் நம்ம ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணோம், நம்ம டேரெக்டாக ட்ராக் பண்ணி அந்த கிளிப் மேலேயே அப்ளை பண்ணோம், அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிடும். ஆனால் நீங்கள் அதே ஃபியூஷன் பேஜில் பண்ணோன்னா அந்த எஃபெக்டையே நீங்கள் ஒரு நோடாக கொண்டு வந்து தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா, அந்த மாதிரி நம்ம எஃபெக்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாஸ்கிங் வந்து ஒரு எஃபெக்ட் தான் இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், ரெக்டாங்கிள் மாஸ்க் ஒன்று எடுத்துக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன், இதை நான் அப்படியே அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த ப்ளூ கலர் இன்புட்டில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டோட இந்த ரெக்டாங்கிள் மாஸ்க் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எஃபெக்டை அப்ளை பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிள். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ ஸ்கொயர் அவுட்புட்க்கு, ட்ரையாங்கிள் இன்புட்க்கு, அது க்ரீன் ட்ரையாங்கிள்னா ஃபோர்க்ரவுண்ட் இன்புட், எல்லோ ட்ரையாங்கிள்னா பேக்ரவுண்ட் இன்புட், ப்ளூ கலர் ட்ரையாங்கிள்னா எஃபெக்ட்ஸ் இன்புட். கிளியர்? இப்போ இங்க என்னமோ ஒன்று இருக்கு பாருங்க, இது வேற ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே இண்டிகேட்டர்ஸ் தாங்க. இப்போ இங்க டோல் மானிட்டர் இருக்கு, இங்க ஒரு மானிட்டர் இருக்கு, இங்க ஒரு மானிட்டர் இருக்கு. அதே இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, பட் ஒன்ல மட்டும்தான் எனேபிள் ஆயிருக்கு. அது என்ன மீனிங்னா, இங்க இருக்க 2 மானிட்டர்ஸ்ல இந்த மானிட்டர்ல தான் இந்த மீடியா அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த சிம்பிள். இந்த இண்டிகேட்டர்ஸோட வேலை என்னன்னா, இப்ப இருக்க ரெண்டு மானிட்டர்ல எந்த மானிட்டர்ல கரண்டா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த இண்டிகேட்டர்ஸ். சின்ஸ் மீடியா அவுட் தான் நம்ம எடிட்டோட ஃபுல் அவுட் புட்டை காட்டுன்றதுனால அதை நம்ம எப்பயுமே செகண்ட் மானிட்டரில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் இதை ஃபர்ஸ்ட் மானிட்டர் ப்ளே பண்ணி பார்க்கணும்னா இந்த மீடியா அவுட்புட்டை கிளிக் பண்ணி கீபோர்டில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபர்ஸ்ட் மானிட்டர் டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் மானிட்டர் டிஸ்பிளே ஆகக்கூடாது, செகண்ட் மானிட்டர் மட்டும் இருக்கட்டும்னா நீங்கள் 1 அமுத்தினா டிசேபிள் ஆகிடும், செகண்ட் மானிட்டர் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லை, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மானிட்டரில் ஓவரால் அவுட்புட் பார்த்துக்குவாங்க, இன்னொரு மானிட்டரில் இண்டிவிஜுவல் நோட்ஸை செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் நோட் மட்டும் நான் தனியாக கவனிக்கணும்னா இதை கிளிக் பண்ணி நான் 1 ப்ரெஸ் பண்ணால் இந்த பேக்ரவுண்ட் நோட்டில் என்ன இருக்குது, அதில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல அது தனியாக வந்துடும். இதை நான் ஆஃப் பண்ணணும்னா அகைன் நான் 1 ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் இந்த இமேஜை மட்டும் நான் தனியாக பார்க்கணுமா, சேம் இதை நம்ம 1 ப்ரெஸ் பண்ணால் அது காட்டும், திருப்பி 1 ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இந்த மீடியா அவுட் நோடை வந்து நீங்கள் செகண்ட் ஒரு மானிட்டர் மட்டும் தான் பார்க்கணும் கிடையாது. நீங்கள் உங்கள் கன்வீனியன்ஸ் படி நீங்கள் மீடியா அவுட்போட கூட ஃபர்ஸ்ட் 1ல் வச்சுட்டு இந்த நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்குறனோட நீங்கள் செகண்ட் மானிட்டர்ஸ்லேயே நீங்கள் கூட பார்த்து வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான். ஆக்சுவலி இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதுலேயே நம்ம வந்து நோட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, நோட்ஸ் ஷேப்ஸு, கலர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு பார்க்க வேண்டியது நோட்ஸோட ஒர்க் ஃப்ளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நோட்ஸ் எப்படி ப்ராப்பராக லிங்க் பண்ணுறது, அதோட ஒர்க் ஃப்ளோ நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு நம்ம கிளியராக பார்க்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணுறேன். இல்லை இதுலேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நோ இஷ்யூஸ், டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாவின்சி டியூட்டோரியல் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.